இன்னைக்கு ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி பஜ்ஜி, தக்காளி கடைசல் எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த சைஸுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மிக்ஸியில போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விழுதா அரைச்சிக்குவோம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க, இதுலேயே தண்ணி விடும். அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம். கடுகு இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ 6 பல்லு பூண்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். பாருங்க, இதில் 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி 2 வெங்காயத்தையும் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா கிடைக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த எண்ணெயிலேயே உப்பெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால நல்ல கூழ் மாதிரி நல்லா வெந்துடும். நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியை நல்லா கூழ் மாதிரி அடித்து வச்சுருக்கோம், இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சாலும் மூடி வைக்கலாம். மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது தக்காளி வந்து நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நம்ம மூடி வச்ச உடனே இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கூழ் மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடலாம். தக்காளியெல்லாம் நல்லா கூழ் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரண்டியை வச்சுட்டு நல்லா அப்படியே மசிச்சு விடலாம். இப்போ இதுவே நமக்கு இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வைங்க. 1 நிமிஷம் கழிஞ்சவொடனே நம்ம எடுத்துடலாம். அவங்க ரொம்ப அருமையாக எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். பாருங்க, நல்ல மொறுன்னு ஒரு தோசை ஊற்றி வச்சுட்டு ஒரு இட்லி ஒன்று வச்சுக்குவோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இந்த மாதிரி ஒரு இட்லி எடுத்து இப்படி புட்டுட்டு நல்லா இப்படி தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, ரொம்ப அருமையாக சூப்பராக தக்காளி பஜ்ஜி ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பஞ்சு மாதிரி ஒரு இட்லியும் நல்லா ஒரு மொறுன்னு ஒரு தோசையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தக்காளி பஜ்ஜி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாதம் வச்சுட்டு கூட நம்ம இந்த தக்காளி பஜ்ஜி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி கிரேவியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.